எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் கருடன் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்தேன். ஸோ டக்குன்னு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரிவ்யூ சொல்லின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன். ஸோ லேட் பண்ணாமல் டக்குன்னு வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம், இயக்குனர் வெற்றிமாறனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து விடுதலை அப்படிங்கிற படத்தில் அவர் பண்ண ஒரு வேலை, சூரிய வந்து கூப்பிட்டு உனக்கு ஒரு கதை இருக்குது, நீ ஹீரோவாக பண்ண போகிற, நான் இயக்க போகிறேன், நீ வந்து அதில் காமெடின்னு கிடையாது, உனக்கு ஒரு சீரியஸ் ரோல் இருக்குது சொல்லிட்டு அதில் வந்து சூரியன் நடிக்க வச்சு அதில் வந்து அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு ஒரு பர்ஃபார்மராக ஒரு ஆக்டராக வந்து மாற்றி வந்து சினிமா கொடுத்தாரு. ஸோ அந்த படத்துடைய இம்பேக்ட், அவர் பண்ண வேலையோட இம்பேக்ட் வந்து இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குதுங்கிறதுக்கு இந்த படமும் அடுத்து வரப்போட கொட்டுக்காளிங்கிற படம்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படத்தில் இன்றைக்கி நான் பார்த்த இந்த கருடங்கிற படத்தில் சொக்கன் அப்படிங்கிற கேரக்டரில் சூரியனை வாழ்ந்திருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சான்ஸ்லெஸ் ஆக்டிங், மிரண்டுருவீங்க நீங்கள் போய் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங், அதுவும் இன்டர்வல் பிளாக்லலாம் ஒரு விஷயம் பண்ணுவார் சூரி தான், தேட்டரிலே அலறிச்சு. அப்படியே அந்த அளவுக்கு பயங்கரமான அருமையான ஒரு நடிப்பு சூரிக்கிட்டு இருந்து. இதெல்லாம் பார்க்கும்போது டேய், இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மராக ஒரு ஆக்டராக நீங்கள் காமெடி ரோல்ஸ் எழுதி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தோணுச்சு. அவ்வளோ அருமையான ஆக்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சசிகுமார் அண்ணன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமத்து கதைகளில் ஒரு ஆக்ஷன் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நாரோடிகள், சுப்பிரமணியபுரம்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணியிருப்பார். அவருடைய பீக் அதெல்லாம் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த பாட்டிலையும் வந்து அவர் பார்க்கும்போது மாசியாக இருந்தால் கெத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணும் நமக்குள்ள. ஸோ அந்த மாதிரியே ஒரு ஆக்டிங், அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இந்த பாட்டை நான் பார்த்தேன். ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு கேரக்டர் ரொம்ப ஈஸியாக எடுத்து வந்து நடித்து கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமாரோடைய நண்பனாக வர உன்னி முகுந்தன் கருணா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரில் அழகாக வந்து அந்த மனுஷன் வந்து ஃபிட்டாக இருக்கான்னு சொல்லுவேன். அதுவும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த மொத்த படத்துக்கான கேஸ்டிங்குமே ரொம்ப வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா எல்லா கேரக்டருமே வந்து கரெக்டாக வந்து அந்த இதில் வந்து ஃபிட் ஆகிருந்தாங்க. ஸோ இவரோட கேரக்டர் வந்து படத்துக்குள்ளே நிறைய ஷேட்ஸ் இருக்குது, இவருக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ணி அவரால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்து அந்த ரோலை வந்து அழகாக கேரி பண்ணி நடிச்சிருந்தாரு. அவருடைய ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படத்தில் மொத்தம் 4 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ரோஷினி ஹரிப்பிரியன், பிரிகிடா, ரேவதி சர்மா அண்ட் சிவாதா. இந்த 4 பேர் இருந்தாலுமே வந்து சிவாதாங்கிற அந்த ஆக்ட்ரஸுக்கு மட்டும்தான் ஆக்டிங்கான ஸ்கோப்பும் சீன்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. அதுலேயும் வந்து அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுடைய நடிப்பு. அதே டைமில் மற்ற 3 ஹீரோயின்ஸும் கொடுத்த வேலையை நீட்டாக பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க 3 பேரில் சூரியோடைய லவ்வராக வர ரேவதி சர்மா வந்து ரொம்ப க்யூட்டாக பார்க்க அழகாக இருந்தாங்க. போலீஸ் ஆஃபீஸர் ரோலில் வர சமுத்திரகனியும் சரி, உன்னி முகுந்தனுடைய அம்மாவாக வர வடிவகரசி அம்மாவும் சரி அருமையாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய ஒரு முக்கியமான பெரிய ஹைலைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய இன்டர்வல் சீன் தான். அவ்வளோ தரமாக எழுதப்பட்டு அழகாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஒரு வெல் வர்த்தியான ஒரு இன்டர்வல் சீன். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா சூரி, உன்னி முகுந்தன், சசிகுமாரோடைய ஆக்டிங்கும் பீக்கில் இருக்கும். கேமரா ஒர்க், மியூசிக் ஒர்க், ஸ்டன் கொரியோகிராஃபின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி இன்டர்வல் சீன்றான்னு சொல்லிட்டு அப்படி ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அந்த இன்டர்வல் சீனை பார்த்து முடிக்கும்போது ஓகேடா, இந்த சீனுக்கே வந்து நம்ம கொடுத்த காசு வந்து ஒர்த்து நினச்சி அப்படிப்பட்ட ஒரு ஃபீலை கொடுத்து உங்களுக்கு இன்டர்வல் வந்து வெளியே அனுப்போம். அண்ட் அந்த இன்டர்வல் சீனில் தான் ஆக்டர் பர்ஃபார்மர் சூரி பீக்கில் போய் நிற்பார். அந்த இன்டர்வலில் அவருடைய ஆக்டிங் மட்டும் தனியாக தெரியும். என்னதான் வந்து உன்னி முகுந்தன், சசிகுமார்லாம் வந்து அந்த சீனில் இருந்தாலும் சூரி மட்டும் தன்னுடைய ஆக்டிங்கால் தனியாக போய் நிற்பார் இந்த இன்டர்வல் சீனில். அந்த மாதிரி இன்டர்வல் சீன் பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த படத்துடைய ஸ்டண்ட் கொரியோகிராஃபி டீமுக்கு முக்கியமாக பாராட்டுகள் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து படத்தில் மொத்தம் 4 ஃபைட் சீன் இருக்குது. ப்ரீ இன்டர்வல், ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் 4 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. 4மே வந்து ஒன்றுக்கு ஒன்று சளைக்காமல் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து கொரியோகிராஃப் டீம் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அடியும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ இம்பேக்டாக, ராவன் ரியலிஸ்டிக்காக விழும். அதனால் வந்து எவ்ரி ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து என்கேஜிங்காக வந்து ஃபீல் ஆச்சு. எங்கேயுமே வந்து போர் அடிக்கலை. ஸோ ஸ்டன் கொரியோகிராஃபி டீமுக்கு பிக்கஸ்ட் அப்ளாஸ். அதுவும் இன்டர்வல் சீக்வன்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸும் கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸும் பீக் ஆக்ஷன். அடுத்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருந்து இந்த படத்தை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்துகிற ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. எஸ், அவருடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு அவ்வளோ அருமையாக வந்து ஒர்க்காக இருந்துச்சு, போட்டிருந்தாரு. அதுவும் இன்டர்வல் சீனில் அவர் போட்ட ஒரு பிஜிஎம்லாம் அவருடைய ஒரு பீக் ஒர்க்குன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பிஜிஎம் ஒர்க் இன்டர்வலில் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபைட் சீக்வன்ஸும் சரி, எமோஷனல் சீன்ஸும் சரி எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக போட்டு ஸ்கோர் பண்ணி
படத்தை வந்து செம்மையாக லிஃப்ட் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அவருடைய பிஜிஎம் அண்ட் மியூசிக் ஒர்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய பில்ட் ஆகிறதுக்கான டைம் எடுத்துக்கிட்டு இன்டர்வலில் வந்து ஒரு பீக்கில் போய் நிற்கும். அதுக்கடுத்து வர செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது மேபி அங்கங்கே சில பேருக்கு சில லேக்ஸ் ஃபீல் ஆனாலும் கூட செகண்ட் ஹாஃபுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வர வர ஒரு மாதிரி அந்த சில எமோஷன்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணும்போது அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காகவும் இருக்குது. அதே டைமில் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா எழுதப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கிளைமேக்ஸில் இருக்குது, அது சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸை விட இன்டர்வல் சீன் தான் பயங்கரமாக எனக்குள்ள இம்பேக்டை கொடுத்த ஒரு படத்துடைய ஒரு பகுதின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் வாஸ் குட், பட் இன்டர்வல் சீன் வாஸ் பிரில்லியன்ட் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். படம் பார்த்த வரைக்கும் நான் பெரும்பாலும் எங்கேயும் லேக்ஸ் ரொம்ப பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணல. அங்கங்கே சில இருக்கமாக தெரியல, ஆனால் பெரும்பாலும் அது பெருசாக குறையா தெரியல. அண்ட் நான் முக்கியமாக 2 விஷயங்கள் வந்து நோட் பண்ணேன், ஒரு சின்ன நெகட்டிவ்ஸாக நோட் பண்ணேன். அது என்னென்னா படத்துடைய டைட்டில் கருடன். படம் பார்த்து முடிக்கிற வரைக்குமே கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறமே கூட டைட்டிலுக்கும் கதைக்கும் என்ன சம்மந்தம்ன்ட்டு ஒரு ஐடியாவே இல்லை, ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி தோணுச்சு. அண்ட் படம் முடியும் போது இடத்துல மட்டும் அந்த படத்தோட டைட்டிலுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் தராங்க. ஆனால் அது அவ்வளோ ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இல்லை, சும்மா கனெக்ஷன் தரணுமே சொல்லிட்டு ஒரு டேலாக்கை வச்சு முடித்த மாதிரி இருந்துச்சு. அதை தவிர்த்து டைட்டிலுக்கும் படத்துக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ டைட்டிலை கொஞ்சம் பார்த்து பெட்டராக வச்சுருக்கலாம். என்ன கேட்டால் இந்த படத்துக்கு டைட்டில் வந்து விஸ்வாசம் வச்சிருக்கலாம், அவ்வளோ கரெக்டாக பொருந்தும் இந்த படத்துக்கு. எஸ், விஸ்வாசம் வாஸ் அ வெரி ஆப்ட் டைட்டில் ஃபார் திஸ் மூவின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் 2வது விஷயம், ஒரு சின்ன நெகட்டிவாக நான் பார்த்த விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கதை பில்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு லவ் சாங் ஒன்று வருது. எஸ், சாங்காக வந்து ஓகே, பட் வந்து சாங் ப்ளே செய்யப்பட்ட இடம் எனக்கு சரியாக வந்து ஒட்டலை. அது ஒரு அந்த சாங் வந்து அதான் கதை பில்ட் ஆகிட்டு இந்த டைமில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இந்த சாங் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் சாங்கை ட்ரிம் பண்ணியோ இல்லை வைக்காமையோ கூட இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ஃப்ளோவை அந்த சாங் கொஞ்சம் பாதித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி சாங்ஸாக வந்து ஒத்தப்பட வெறியாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் வர ஒரு சாங் மட்டும்தான் எனக்கு பெஸ்ட்டாக அப்பீல் ஆச்சு. மற்றபடி யுவன் வந்து சாங்ஸ் டீசெண்டாக இருந்துச்சு, பட் பிஜிஎம் ஒர்க் யுவன் அவ்வளோ அருமையாக போட்டிருந்தாரு. மொத்தத்தில் இந்த படம் கருடன் வந்து நல்ல கதையை கொண்டு நல்லா எக்ஸிக்யூட் செய்யப்பட்டிருக்க ஒரு நல்ல கிராமத்து ஆக்ஷன் கதைக்களம் கொண்ட ஒரு படம்னு சொல்லலாம். ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா சூரிய அண்ணனுக்காகவும் இந்த படத்துடைய இன்டர்வல் சீன், இவனுடைய பிஜிஎம், இந்த 3 விஷயத்துக்காகவே வந்து கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் படத்தை பார்க்கலாம்னு நான் சொல்லுவேன். மொத்தத்தில் ஆக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா அந்தளவுக்கு ரத்தம், அந்தளவுக்கு கத்தி குத்து, அந்தளவுக்கு ரத்த ஆறா ஓரளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதீங்க. ஆக்ஷன் மூவி லவர்ஸுக்கு, கமர்ஷியல் மூவி லவர்ஸுக்கு, ரிவெஞ்ச் மூவி ட்ராமாஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூவி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். கண்டிப்பாக தேட்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.